இன்றைக்கி 2 யோவான் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா, முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி. அதான் வாழ்த்து. சரிங்களா? முதல் 3 வசனங்கள் வாழ்த்து. முதல் வசனம் வாசிக்கிறேன். நமக்குள் நிலைக்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்து நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. ஸோ இந்த சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த 1 யோவான் மற்றும் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த யோவான் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 12 சீஷர்களில் ஒருத்தர். அதில் ரொம்ப அன்பின் சீஷனாக கருதப்பட்ட அந்த யோவான் எழுதின அந்த நிருபம். சரிங்களா? அது வந்து யோவான் எழுதின 2ஆம் நிருபம். அதில் பார்த்திங்கன்னா, இது எழுதும்போது வந்து எபேசிலிருந்து எழுதுகிறார். சரிங்களா? அப்போ இருக்கிற அதில் அந்த அம்மாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அம்மாளுக்கு எழுதுறது, அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எழுதுறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு அங்கே எபேஸில் இருக்கிற ஒரு லோக்கல் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எபேஸில் இருக்கிற ஒரு லோக்கல் சபைக்கு எழுதுகிறார். அங்கே இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு அந்த எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இல்லை அந்த சபையில் ஒரு முக்கியமான ஒரு அந்த பெண்மணி வந்து ஒரு நபராக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து எழுதுகிறார். எல்லாம் தெரிந்த கொள்ள அம்மாளுக்கும் பிள்ளைகளுக்கும் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுகிறார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற சத்தியம் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். சரிங்களா? சொல்கிறாங்க பாருங்கள். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது சொல்கிறாரு பாருங்கள். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவரும். பார்த்திங்கன்னா, இப்போ சத்தியம் ஏன்னா தேவனுடைய வசனம் தான் சத்தியமாக இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கார். இப்போ இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து சத்தியமானவர். சரிங்களா? அப்போ அந்த தேவ வசனத்தை தான் இதை சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம். பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவை மெய்யான இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அது நமக்குள்ளே என்றைக்குமே நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வார்த்தையாகிய தேவன் அந்த வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கு. இப்போது அதை தான் அந்த இடத்துல எழுதார். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சத்தியத்தை அறிஞ்சிருக்கீங்க, வசனத்தை அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகியனா எழுதுறது. பார்த்தீங்கன்னா, அம்மாளுக்கும் பிள்ளைகளுக்கும் எழுதுறது பார்த்திங்கன்னா, சபை மக்களுக்கு எழுதுகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? விசேஷமாக அம்மாள் வந்து ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா எலக்ட் லேடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்திருக்கலாம். சபையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கலாம். பார்த்திங்கன்னா, ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து எழுதுறது முக்கியமான காரியங்கள் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கம் சமாதானம் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. சரிங்களா? அதில் முக்கியமான ஒரு வாழ்த்து பாருங்கள். இந்த வார்த்தையை சும்மா நம்ம எல்லாருமே வந்து வாழ்த்தலாம். சரிங்களா? பார்த்திங்கன்னா, பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கம் சமாதானம் சத்தியத்தோடு அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வாழ்த்தலாம். சரிங்களா? வாழ்த்தும் போது நம்ம கூறின வாழ்த்து அவங்க மேலே வந்து தங்கியது நம்ம ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்குது. அடுத்த பாருங்கள், அடுத்த பகுதி 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரி, 4 முதல் 6 வரை அடுத்த பகுதி. 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் சொல்கிறார். பார்த்திங்கன்னா, இந்த சபையில் அந்த அவங்களோட பிள்ளைகளை பற்றி சொல்கிறாரு. உங்கள் சபை பிள்ளைகள் சிலர் வந்து நல்லா வந்து சத்தியத்தில் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பெற்றோருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, 3 யோவானில் நம்ம பார்க்குறோம் 4ஆம் வசனத்தில், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா, சத்தியத்தின்படி நடக்கிற தேவ வசனத்தின்படியாக
நடக்கிறது. ஸோ அதை விட பெரிய சந்தோஷம் ஒருத்தருக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு பிள்ளை இருக்கான்னா அந்த பிள்ளை வந்து ஒரு பெரிய வேலையில் இருக்கலாம், ஒரு நல்லா சம்பாதிக்கலாம். அப்போ என்ன செஞ்சாலும் அது கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறானா, கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடக்கிறானா, தேவ வசனத்தின்படி நடக்கிறானா, அதுதான் வந்து ஒரு பெற்றோருக்கு, ஒரு உண்மையான பெற்றோருக்கு இல்லை ஊழியக்காரனுக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் என்னென்னா அதுதான் சரிங்களா. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷம் அல்ல, அவர்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வந்து ஒரு பெற்றோருக்கு, ஒரு உண்மையான தேவனை நேசிக்கிற ஒரு பெற்றோருக்கானாலும் சரி, ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்க முடியாது. ஸோ தேவ ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க அப்படிங்கிற அதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுவுமே இருக்க முடியாதுப்பா. சத்தியத்தில் நடந்தோம்னா நமக்கு வந்து பரலோகத்துக்கு ஈஸியாக போயிடலாம் சரிங்களாப்பா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து நம்முடைய அடித்தளமாக இருக்குது, பேஸ்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போதும் அப்பா அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையை எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தே நான் அதை எதை சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அன்பு தான் வந்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அன்பு தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும்போது சொல்கிறார், அந்த 2 வார்த்தையில் அதை முடிச்சிட்டார் சரிங்களா. இந்த முழு வேதத்தையும் நீங்கள் உருக்கி எடுத்திங்கன்னா 2 கற்பனையில் வந்து முடிச்சிட்டார். அந்த முழு வேதத்தின் சாராம்சம் என்ன அப்படின்னா அந்த 2 கற்பனையில் வந்து தேவன் வந்து முடிச்சிட்டார். அதாவது முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறு. அதுமாதிரி உன்னை நேசிப்பது போல் பிறனை உன்னிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறுப்போம். இந்த 2 வார்த்தையில் வந்து தான் முழு வேதாபத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் மற்றும் எல்லா காரியம் என்ன செய்யுமோ எல்லாமே இதுக்குள்ளே இந்த 2 வார்த்தையில் அடக்கிட்டார் பாருங்கள். அதான் சொல்கிறாரு வந்து நீ வந்து நாம் ஒருவரில் ஒரு அன்பு கூறணும், உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி அப்படின்னு சொல்கிறார் பாருங்கப்பா. இதை தான் வந்து நீ வந்து கைக்கொள், அன்பாயிரு அப்படின்னு சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே சரிங்களா. அதை சொல்கிற அர்த்தம் சொல்கிறார் பாருங்கள். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே, நாம் தேவனுடைய கற்பனையின்படி நடப்பது தான் அன்பு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதே தான் நம்ம 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போது நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னென்னா நம்ம அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு பாருங்கள். இதில் நமக்கு பெரிய ஒரு மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் வச்சுங்களேன். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பெரிய மாதிரி. நம்ம விதத்தில் பார்க்குறோம். யோவான் 8:29 சொல்கிறாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் சரி செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் அவருடைய சித்தத்தை செய்ய தான் வந்தேன், அவருடைய கற்பனையை நிறைவேற்ற தான் வந்தேன், அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து செய்ய தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 15:10 சொல்லும்போது சொல்கிறாரு, நான் என் பிதாவினுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஒரு மாதிரியே வந்து இயேசு கிறிஸ்து தான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னா பிதாவினுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணார், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து என்னுடைய கற்பனைகளை வந்து பெற்றுக்கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருங்க. இப்போ அதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன், அதுதான் வந்து என்னுடைய கற்பனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ வந்து என்னை நேசிக்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா என் கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் சரிங்களா. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூக்கா 1:6 நம்ம பார்க்குறோம். சகரியா எலிசபெத் பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா தேவ வசனத்தை கை கொண்டாங்க. பார்த்திங்கன்னா சகரியா எலிசபெத் தேவனுடைய எல்லா கட்டளைகள்படியும் எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நடந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க அவங்க வந்து தேவ வசனத்தை கை கொண்டாங்க அப்படின்னு நம்ம சாட்சியாக நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அதே மாதிரி யோசுவா 11:15 நம்ம வாசிக்கிறோம். மோசே வந்து எப்படி வந்து யோசுவா கட்டில் இருந்தார், எப்படி தேவன் வந்து மோசே கட்டில் இருந்தார், அந்த மோசே வந்து யோசுவா கட்டில் இடுகிறாரு. அந்த விதத்தில் பார்க்குறோம். அதில் யோசுவா என்ன பண்ணுறாருன்னா அவர் மோசே தனக்கு கட்டளையிட்டதை ஒன்றுமே செய்யாமல் விடவில்லை. அவர் தேவனுடைய வசனத்தை வந்து கை கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சிருந்தார். ஆபிரகாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து தேவனுடைய கற்பனைகள் வந்து
கை கொண்டார், கீழ்ப்படிஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆபிரகாமும் தேவனுடைய வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சவால் யார் அப்படின்னா பவுல். சரிங்களா? பவுல் தான் நமக்கு இன்னொரு பெரிய ஒரு நம்ம கண் முன்னாடி நிற்கிற ஒரு பெரிய ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய சவால் வந்து நமக்கு பவுல் தான் பாருங்கள். அவர் 1 கொரிந்தியர் 11:1 சொல்லும்போது சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். எவ்வளோ பெரிய சவால் பாருங்கள். அதாவது சொல்கிறேன் எல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். அதாவது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இயேசுவை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய வாழ்க்கை வந்து எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? அப்போ அந்தளவுக்கு ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. இயேசுவை சொல்கிறாரு, நாங்கள் வந்து கிறிஸ்துவின் நிறுவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்துவை அப்படியே கிறிஸ்துவனுடைய அடித்த உடைகளை நாங்கள் வந்து பின்பற்றுகிறார்கள். அதனால் வந்து நீங்கள் என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்கள். சரிங்களா? அப்போ ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, நான் என்னை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன், என் இடத்துல ஒரு குற்றமே என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை, எவ்வளவா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை வந்து வாழ்ந்ததை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அங்கே பரிசுத்தமாகுதலை வந்து தேவ பக்தி தெய்வ பயத்தோடு கூட நீங்கள் வந்து பூர்ணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஒரு நாளும் இந்த வேத வாட்சி ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியாக நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், இந்த வசனத்துக்கு இன்னும் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் பாருங்கள். ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் சரீரத்தை வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த சரீரத்தை வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம வந்து இடுக்கமான வாசல் தான். சரிங்களா? ஆனால் வந்து தேவன் வந்து கிருபை செய்வார் பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, உங்களுடைய கற்பனைகள் வந்து பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கஷ்டமானதை வந்து சொல்ல மாட்டார், முடியாத வந்து அவர் சொல்ல மாட்டார். இப்போ தேவனுடைய கிருபையினால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய கற்பனைகள் நம்ம கைக்கொள்ள முடியும் பாருங்கள். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போது தேவனுடைய கற்பனைகள் நம்ம கைக்கொள்ளணும் அப்படின்னா வந்து நம்ம தேவனுடைய அன்பில் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும், தேவனோடு கூட நம்ம சஞ்சரிக்கணும். அதான் நம்ம 1 யோவானில் வாசிக்கிறோம். யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியோடும் இருக்கிறது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தேவனோடு உள்ள ஐக்கியம். சரிங்களா? அப்போது நம்ம தெரிஞ்சிருக்க எப்படி இந்த அந்த கிராஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த சிலுவை, அந்த ஒரு கீழ்ப்பகுதி கீழில் இருக்கிற அந்த சிலுவை வந்து மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்கும் பாருங்கள். அந்த இன்னும் வந்து மேல் நோக்கி இருக்கும். அப்புறம் ஒரு ரைட் சைடு ஒரு சிலுவை, ஒரு அதாவது வெர்டிக்கல் ஸ்டிக்கு, ஹரிசாண்டல் ஸ்டிக் இருக்கும். இந்த வெர்டிக்கல் ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கும். அந்த வெர்டிக்கல் ஸ்டிக்கு எதுக்கு அடையாளம் அப்படின்னா நமக்கும் தேவனுக்குள்ள ஒரு உறவு. அப்போது நம்ம தேவனுடைய அன்பில் நம்ம உறுதியாக நாட்டப்பட்டிருக்கும் போது அந்த ஹரிசாண்டல் பலகை எதை குறிக்குது அப்படின்னா நம்ம உலகத்தாரோடு வைக்கிற உலகத்தின் மேல் வைத்த உலக ஜனங்கள் மேல் வைக்கிற அன்பு. சரிங்களா? அப்போது இந்த வெர்டிக்கல் ஸ்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த ஹரிசாண்டல் ஸ்டிக் வந்து நமக்கு சுலபமாக இருக்கும் பாருங்க. சரிங்களா? அப்போ நம்ம தேவனோட உள்ள உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தேவனோடப்போ நம்ம வந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதும் மற்றவர்களை நேசிக்கிறது சுலபமாக இருக்குது. அப்போ அது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். அதான் நம்ம யோவான் 15 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் நேசத்தில் நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்க. நீங்கள் என்னை நிலைத்திருக்கலான்னா உங்களால் நீங்களாக கனி கொடுக்க முடியாது. எப்படி வந்து திராட்சை செடி அந்த கொடி வந்து திராட்சை செடியில் ஒட்டி இருக்கும்போது தான் அதிலிருந்து கனிகள் வரும். அப்போ தான் நீங்கள் கொடுக்க முடியும். அப்போ தேவனோடு நம்ம நிலைத்திருக்கும் போது அவருடைய அன்பில் அவர் கற்பனைகளை வார்த்தையில் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நிலைத்திருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியும், மற்றவர்களை நம்ம நேசிக்க முடியும் பாருங்கள். ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். இப்போ தேவனோடு நம்ம அதுக்கு தான் எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்கன்னு சொல்லி அதுதான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு மூலம் வந்து அந்த 2 காரணம் தான். சரிங்களா? ஜெபமும் வேதமும் இது 2 நமக்கு எப்போவுமே வந்து இணை பிரியாததாக இருக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு இதுக்கு 2 கண், நமக்கு இருக்க 2 கண் இருக்கிற மாதிரி, ஒரு பறவைக்கு 2 ரெக்கைகள் இருக்கிற மாதிரி ஜெபமும் வேதமும் நம்ம விட்டு பிரியக்கூடாது பாருங்கள். அப்போ இது 2 நம்ம அதிகமாக ஜெபத்துலேயும் வேதத்துலேயும் நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிகுந்த கனி கொடுக்குறவர்களாக நம்ம மாற முடியும் பாருங்கள். தேவனுடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்ள முடியும், அவருக்கு பிரியமாக நடக்க முடியும் பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான பகுதி 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக
வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். ஸோ அது அதோட தலைப்பு. சரிங்களா? நம்ம 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 7 முதல் 11 வரை அடுத்த பகுதி. 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ அதை சொல்கிறாரு, மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர். அப்போ இவங்க தான் வந்து வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 2:22. ஸோ 1 யோவான் 2:22 நம்ம பார்க்குறோம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கவே இல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை வந்து அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் வந்து உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அவங்க தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அதாவது இயேசுவானவர் கிறிஸ்து அல்ல, அவர் வந்து மேசியா கிடையாது, அவர் வந்து உலக இரட்சகர் கிடையாது, அவர் வந்து தேவனுடைய குமாரன் கிடையாது, அவர் தேவன் கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணலையோ, யார் இயேசுவை மறுதலிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயேசுவை வந்து ஒரு மனுஷனாக ஏற்றுக்கொள்வாங்க. அவர் வந்து தச்சனுடைய மகன், அவ்வளோதான். அவர் வந்து நிறையா ஒரு தச்சனுடைய மகனாக வந்தார், மரித்தார், அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. இன்னும் சிலர் வந்து அதே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் வந்து யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தெய்வம் அல்ல, தேவனுடைய குமாரன் அல்ல, கிறிஸ்து அல்ல, மேசியா அல்ல அப்படின்னு சொல்லி உலக இரட்சகர் அல்லன்னு சொல்லி அவங்க தான் வந்து அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஸோ நம்முடைய அஸ்திபாரமே என்னென்னா இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் உலக இரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் மேலே தான் நம்முடைய அஸ்திபாரமே கட்டப்பட்டிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து இதை விட்டுறாதீங்க. இதுதான் வந்து காஸ்பல். சரிங்களா? இதுதான் காஸ்பல். ஸோ இதை வந்து குழப்புறதுக்கு சாத்தான் நிறைய போராடுவான், நிறையா வஞ்சகர்கள் உள்ளே வருவாங்க. அதனால் வந்து நீங்கள் இதை வந்து விசுவாசிக்கலைன்னா உங்கள் பலனை இழந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஸோ அந்த இடத்துல சொல்கிறார், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிறைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் உபதேசம் அப்படிங்கிறது என்னென்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் உபதேசங்கள், அநேக உபதேசங்களை நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன் நான். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் மூல உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மூல உபதேசங்களில் பார்த்திங்கன்னா மனம் திரும்புதல், ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், நித்திய நியாய தீர்ப்பு, விசுவாசம், மரித்தோரின் உயிர் தெழுதல். ஸோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா மூல உபதேசங்கள் சொல்லி ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், அப்போ தேவனுடைய ஊழியங்கள், பலவிதமான 5 வகையான ஊழியங்கள், அப்போஸ்தல ஊழியம்னா என்ன, தீர்க்க தரிசன ஊழியம்னா என்ன, மேய்ப்பரின் ஊழியம் என்ன, போதகரின் ஊழியம் என்ன, சுவிசேஷகரின் ஊழியம் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீஷத்துவம், தேவனுடைய ராஜ்யம், பரிசுத்தமாகுதல், தேவத்தில் வளர்வது எப்படி, ஸோ அதெல்லாம் திருத்துவம், அது மாதிரி கொடுக்கறத பற்றின உபதேசங்கள் பார்த்தா அநேக உபதேசங்கள், சபையின் உபதேசங்கள், அநேக காரியங்கள் இருக்குது. ஒரு ஊழியக்காரனா எப்படி இருக்கணும்னு சொல்லி அநேக நம்ம ஒரு சபையில் சபை எப்படியா இருக்கணும் சொல்லி அப்படிப்பட்ட அநேக உபதேசங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் உபதேசங்கள்லாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல்களுக்கு நம்ம பார்க்குற அநேக உபதேசங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த உபதேசத்தில் நம்ம தரித்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெறணும், அபிஷேகம் பெறணும், ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கிறிஸ்துவின் உபதேசம் தான். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து கிறிஸ்துவின் உபதேசம். அப்போ இதில் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த உபதேசத்தில் நிலைத்திராதவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன் அல்ல அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறாரு, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தீமோத்தி 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் சொல்லும்போது சொல்கிறாரு, கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேதத்தை ஒழுங்காக படித்தா தான்
நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எது நல்ல உபதேசம், எது கள்ள உபதேசம், எது கிறிஸ்துவின் உபதேசம், எது கிறிஸ்துவை விட்டு விலகச் செய்கிற உபதேசம்னு சொல்லி நமக்கு அதில் தான் தெரியும் பாருங்கள். இப்போ வேதத்தில் நம்ம நல்லா படிக்கணும் பாருங்கள், சரிங்களா. இப்போ அப்போஸ்தலரில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 17:11 இந்த பெராயா அவங்க என்ன பெராயா பட்டணத்தார் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பவுல் போய் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண நாள்தோறும் அவங்களுக்கு வந்து வேத வசனங்களை வந்து ஆராய்ந்து பார்த்ததுனால் தெசலோனிக்கேயர் நற்குணசாலிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு நாள் வந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்கள், சரிங்களா. இப்போ உடனே யாராவது பெரிய பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே கேட்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. இப்போ யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, அது வந்து வேதத்தின்படி ஒத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் பாருங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். யார் என்ன சொன்னாலும் சரி, யாருனாலும் வேதத்துக்கு ஒத்து இருக்கிறதா. அப்போ அந்த வேதத்துக்கு ஒத்து இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, சரிங்களா. சொல்கிறார், இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நம்ம உள்ளே விடக்கூடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாம்சத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி மறுதலிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி யெகோவா மட்டுமே தேவன் அப்படின்னு சொல்லி வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து உள்ளே விடாதீங்க. சில கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிற ஊழியர்கள் வேதத்தில் பார்க்குறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, கள்ள போதகர்கள் இருக்காங்க, கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள மேய்ப்பர்கள். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவனுக்கு அவங்களுக்கு சம்மதமே இருக்காது. இல்லைனா சில பொய்யான உபதேசங்களை கொண்டு வந்தோன்னா நம்மளை குழப்பி விடுறவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே சேர்த்தாதீங்க அப்படிங்கிறாரு. அவங்களோட வந்து நீங்கள் கொஞ்சம் பேச்சு கொடுத்தீங்கனாலே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து குழப்பி வச்சுட்டு போயிடுவாங்க, சரிங்களா. அப்போ நமக்குள்ளே இருக்கிற விசுவாசமெல்லாம் போயிடும், சரிங்களா. அப்போ நம்ம ஒழுங்காக தேவனோட நடந்தோம்னா ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுப்பார், சரிங்களா. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து போதிக்கிறேன்னு சொல்லி நம்ம வசனம் தெரியலன்னா நம்ம ஈஸியாக வந்து ஏமாந்து போயிடுவோம். அதனால தான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க, நீ வசனத்தை படிங்க வளரும்படி வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வசனம் ஒழுங்காக படித்தாதான் நம்ம வந்து தேவனுடைய உபதேசத்தை நிலைத்திருக்க முடியும், சரிங்களா. அப்போ அந்த வசனத்தில் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா தேவன் வந்து சபையின் ஒழுங்கை வந்து ஏற்படுத்தியிருக்கார், சரிங்களா. அப்போ சபையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன் நான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதில் பார்த்திங்கன்னா 11 முதல் 15 வரை இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஸோ 5 வகையான ஊழியங்களை வந்து தேவன் வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ எதனால் ஏற்படுத்தினா கீழே சொல்கிறார் பாருங்கள். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சபைக்குள்ளே வந்து இந்த 5 வகையான ஊழியங்கள் இருக்கணும், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சபை ஒழுங்காக சரியாக சபையை நடத்தக்கூடிய சபை போதகருக்கு வந்து தெரியும் எது கள்ள உபதேசம், எது நல்ல உபதேசம், யார் வந்து கள்ள உபதேசம் உள்ளே கொண்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக சபைக்கு போகும்போது வேதத்தை படிக்கும்போது அவங்க வந்து நம்மளை காட்டி கொடுப்பாங்க, சரிங்களா. இப்போ இவங்கெல்லாம் வந்து கள்ள ஊழியர்கள். அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சபையில் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ளே சேர்த்தாதீங்க, இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உள்ளே சேர்த்தாதீங்க, இப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு உள்ளே சேர்த்தாதீங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா தேவன் இந்த சபை இப்போ தேவன் இந்த ஊழியர்கள் எல்லாம் வச்சுருக்காரு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலர்ட் பண்ணுவாங்க. சில ஏன்னா வேதத்தில் பார்க்குறோம். இப்போ குழந்தைகளாக இருந்தால் நம்ம வந்து ஏமாந்து போயிடுவோம். அதனால் வந்து வேதத்தில் வந்து நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சில வஞ்சகங்கள், சில தந்திரமான உபதேசங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து விலக்கி ரசித்து காப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். அப்புறம் இப்படிப்பட்டவங்க தெரிஞ்சால் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சேர்த்துனீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ சேர்த்துனீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து கரைப்படுத்திடுவாங்க, உங்கள் விசுவாசத்தை விட்டு வெளியே போக பண்ணுவாங்க, டைவெர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல எச்சரித்து சொல்கிறாரு, சரிங்களா. நீங்கள் கொஞ்சம் பேச்சு கொடுத்தீங்கனாலே பார்க்குற
ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது அவங்களெல்லாம் உள்ளே வந்தாலே வந்து குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ உபதேசத்தை குழப்புகிறவர்கள் வசனத்தை வந்து வச்சு குழப்புறவங்க இன்றைக்கி அநேகர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து இதில் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ அதிலேருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து சபையோடு ஒட்டி இருக்கணும் பாருங்கள். வசனம் நல்லா தெரியணும் சரிங்களா. இல்லைனா வந்து நம்ம வந்து வஞ்சிக்கப்படுறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. இதில் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தா பாருங்கள், கடைசி பகுதி 12:13 வாழ்த்து சரிங்களா. 12:13 வாழ்த்து. உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன். ஸோ ஏதாவது சொல்கிறாரு பாருங்கள். நான் வந்து என்னென்ன உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது, எல்லாமே எழுத முடியாது, நேரில் வரும்போது நான் பேசலாம், முகமுகமாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடைய சகோதரியின் பிள்ளைகள் வந்து வாழ்த்துதல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள் சரிங்களா. ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல் வந்து வாழ்த்துறாரு. அம்மாள் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இரக்கம், கிருபை, இரக்கம், சமாதானம், சத்தியத்தோடு அன்போடு உங்கள் இடத்துல இருப்பதாங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுவது தான் ஆந்தி கிறிஸ்துவா வஞ்சகனாக இருக்கான், அப்படிப்பட்ட ஆட்களை வந்து உள்ளே சேர்த்தாதீங்க, வந்து கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்புறம் கடைசியாக வந்து நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது, நேரில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி முடிக்கிறார் சரிங்களா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின கற்றுத்தந்த வார்த்தைக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இப்படி கற்பலின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். கள்ள ஊழியர்களுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசம் கர்த்தர் எங்களை விலக்கி ரசித்து காத்தரல வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் அனுகிரகம் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.